நண்பர்களே வணக்கம். குடியாத்தம் குமரன் பேசுகிறேன். பதிவில் நான் முதல் ஒரு செய்தியை பதிவு செய்ய விரும்புகிறேன். என்னவென்று கேட்டால், நமது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர், தமிழினத்தின் தலைவர், தன்மான தலைவர், தேச தலைவர், திராவிட இனத்தின் தலைவர், இந்தியாவின் சிறந்த முதல்வர், முதன்மை முதல்வர், 2026 தமிழக முதல்வராக பொறுப்பேற்கக்கூடிய நம் அன்பு தலைவர் முத்துவேல் கருணாநிதி தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். இன்றைக்கு காணொலி வாயிலாக நம்மிடத்தில் பேசியிருக்கிறார். சமூக வலைத்தளங்களிலும் ஊடகத்திலும் இன்றைக்கு ஒரு வைரலான வீடியோ அது. நம்முடைய தலைவர் தளபதி பொதுவான ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். அது திராவிட முன்னேற்ற கழகத்தின் உடன்பிறப்புகளுக்கும் சேர்ந்து எல்லா கட்சியினருக்கும் சேர்ந்தவர் என்ன சொல்லுகிறார் என்று கேட்டால், கரூரில் நடந்த ஒரு சம்பவம், அது ஒரு விபத்து. கூட்ட நெரிச்சலால் ஒரு விபத்து ஏற்பட்டது. சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாருன்னா, இந்த வார்த்தை நீங்க நல்லா கவனிக்கணும். இது எதிர்கட்சிங்க எல்லாரும் சொல்றேன். என்ன சொல்றாருன்னா, சொந்த கட்சிக்கார யாரும் கொலை பண்ணணும் என்ற எண்ணத்தோடு இருக்க மாட்டாங்க. நல்லா கவனிக்கணும். முதலமைச்சர் தலைவர் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற அந்த மாபெரும் தலைவர் தளபதி என்ன சொல்லுகிறார் என்று கேட்டால், சொந்த கட்சியினுடைய ஒரு தலைவர் சொந்த கட்சிக்காரனே கொலை பண்ணணும், சாகணும்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. அதே மாதிரி எந்த கட்சிக்காரரும் பொதுமக்கள் சாகணும்னு நினைக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட செயலில் ஈடுபட மாட்டாங்க. எனவே இந்த கரூர் விஷயத்தை சமூக வலைத்தளங்களில் யாரும் பெருசா படுத்தாதீங்க. கரூர் விஷயத்தை சமூக வலைத்தளங்களில் யாரும் பெரிதுபடுத்தாதீங்க அப்படின்னு முதலமைச்சர் தலைவர் தளபதி சொல்றார். சொல்லிட்டு அவரு அதுக்கான விளக்கத்தை எல்லாம் சொல்லிட்டார். ஒரு 5 நிமிஷம் காணொலி. அந்த 5 நிமிஷம் காணொலியில முதலமைச்சர் தலைவர் தளபதி என்ன சொல்றாருன்னா, சொந்த கட்சிக்காரரே அவங்க கட்சிக்கார யாருன்னா சாகணும்னு விரும்புவாங்களா? சொந்த கட்சிக்காரரே சொந்த கட்சியை சார்ந்த அவருடைய தொண்டர்களை சாவதற்கு காரணமாக இருப்பாரா? எந்த கட்சியினரும் பொதுமக்கள் சாவதற்கு காரணமாக இருக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட செயலில் அவர்கள் ஈடுபட மாட்டார்கள் என்று ரொம்ப பெருந்தன்மையா ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காரு. சோ இந்த விஷயத்தை யாரும் சமூக வலைத்தளத்தில் பரப்பி ஒரு விஷயத்தை பெருசாக்காதீங்க. இது நம்ம ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு கமிஷன் அமைச்சிருக்கோம். அவங்க தீவிரமா விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கமிஷன், அந்த ஓய்வு பெற்ற நீதிபதி, அந்த விசாரணை கமிஷன் அவங்க தரக்கூடிய அறிக்கையை வச்சு யார் தவறு செய்திருந்தால் அது யாராக இருக்கட்டும், அதாவது தாவா தேக்கே அந்த டிவிகே கட்சியை சொல்லல, யார் பேரும் குறிப்பிடாம யாரு தவறு செய்திருந்தாலும் அது யாராக இருக்கட்டும் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். ஏன்னா இதுவ பெருசா நீங்க சோசியல் மீடியால வைரல் ஆக்கின்னு அவங்க பண்ணாங்க, இவங்க பண்ணாங்க, அவங்க தான் பண்ணாங்க, இவங்க தான் பண்ணாங்கன்னு தேவையில்லாத சர்ச்சை வேணான்னு சொல்லி எவ்வளவு ஒரு பெருந்தன்மையா முதலமைச்சர் தலைவர் தளபதி முத்துவேல் கருணாநிதி தேச தலைவர் தளபதி ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன பிறகு எங்களுக்கெல்லாம் எங்க ஐடிவிங்ல இருந்து மேல இருந்து போன் பண்ணாங்க. சரி இந்த விஷயத்தை விட்டுருங்கட்டாங்க. சரி காலையில இருந்து பெரிய சேனல்ல இருந்து போன் வந்துச்சு. பேசினாங்க, இல்ல வேணாம் விடுங்க, இது தலைவர் பெருசுப்படுத்தினான்னு சொல்லிட்டாரு. அவர் சொன்ன பிறகு அந்த தமிழக வெத்து கழகம் இப்ப நான் இப்படிதான் பேசி ஆகணும். அவர் சொல்லி எல்லாம் அமைதியாயிருந்தாங்கன்னா நம்ம பேச தேவையில்லை. ஆச்சா, அதாவது என்ன சொல்றார் தலைவர்னா, விஷயத்தை பெருசுப்படுத்தாத விட்டுடுங்கப்பான்றாரு. அவர் சொன்ன பிறகு இந்த தமிழக வெத்து கழகத்தினுடைய முக்கிய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய இந்த ஆதவ அர்ஜுனா, இந்த சதிக்கு பின்னால செந்தில் பாலாஜி இருக்கிறார்கள். இந்த சதிக்கு பின்னால செந்தில் பாலாஜி இருக்கிறாரு. அதான் செந்தில் பாலாஜி தான் இதை பண்ணாராம். இப்ப நம்ம பேசுறதா வேணாமா சொல்லுங்க? எவ்வளவு டீசென்டா முதலமைச்சர் உங்களை எல்லாம் குறை சொல்லாம எங்களை சொல்றாரு. இவங்க பண்ணாங்க, அவங்க பண்ணாங்க, நம்ம யாரும் பேச தேவையில்லை, இந்த மேட்டரை விட்டுடுங்கன்றார் முதலமைச்சர். சொன்ன பிறகு ஆதவர்ஜுனா இத்தனை நாள் அவன் நேத்துல இருந்து ஆள் இல்ல, தலைமறைவா இருந்தான். திருட்டு லாட்டரி சீட்டு விற்கிறவன் அந்த 420, 420, 814 திருட்டு பையன் அந்த ஆதவர்ஜுனா தலைமறைவா இருந்து இன்னைக்கு அறிக்கை வெளியிடுறான். என்னால் எதுவும் பேச முடியல அப்படி சொல்லி அவன் அறிக்கை வெளியிட்டு இப்ப என்ன சொல்றான்னா, இதுக்கு பின்னால செந்தில் பாலாஜியினுடைய சதி இருக்குதுன்னா இதுக்கு என்ன சொல்றது சொல்லுங்க? செந்தில் பாலாஜி பண்ணாரு. இதை அவரு தொகுதியில ஒரு 40 பேர் சாகிறத மாண்புமிகு அண்ணன் செந்தில் பாலாஜி விரும்புவாரா?
எத்தனை பேர் அவர் காப்பாற்றிருக்காரு, எத்தனை குடும்பத்தை மாண்புகள் நான் செந்தில் பாலாஜி காப்பாற்றுறாரு தெரியுமா உங்களுக்கு? இதுக்கு பின்னால செந்தில் பாலாஜினுடைய சதி இருக்குது. நாங்க முந்தினேத்துல இருந்து என்ன பேசிட்டு இருக்கோம்? உங்களுடைய நிர்வாகத்தினமே நீங்க சரியா ஆர்கனைஸ் பண்ணல, உங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் சரியில்லை, உங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் சரியில்லை. அதுக்கு யார் பொறுப்பாளர்? நடிகர் விஜய், அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அந்த விஜய். அந்த ஆள் வரும்போது அந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணது யாரு? அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர். இது வரைக்கும் அவன் எங்க இருக்கான்னு தெரியல. அந்த பரோட்டா கடை மாஸ்டர், பரோட்டா பெரட்டி வச்சு அப்படி அதே மாதிரி இருக்கான் மூஞ்சி. யாருன்னு கேட்டீங்கன்னா அவன் தான் அந்த புஷி ஆனந்தன். அவன்லாம் எங்க இருக்கான்னு தெரியல. ரூட் போட்டு வந்து ப்ரோக்ராம் வந்து ஆர்கனைஸ் பண்ணது யாருன்னு கேட்டா புஷி ஆனந்தன், ஆதவர்ஜுனா, நிர்மல்குமார், கரூர் மாவட்ட செயலாளர். இவங்க தான் ஆர்கனைஸ் பண்றாங்க ரூட் ஆர்கனைஸ் பண்றது யாருன்னு கேட்டா இவங்க தான். சோ இவங்க பண்ண தப்புல தான், இவங்களுடைய ஆர்கனைஸ் சரியில்லாம காரணத்தினால தான் அந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டுச்சு. 40 பேர் இறந்துட்டாங்க. அதை பத்தி முதலமைச்சர் எந்த விமர்சனமும் பண்ணாம அவர் உடனடியா கிளம்பி வராரு. அவர் வந்து எல்லாருக்கும் எல்லா உடலுக்கும் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தி விட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற அனைவரிடத்திலும் நலம் விசாரித்துட்டு தைரியமா இருக்கும் நாங்க இருக்கிறோம் சொல்லி 10 லட்சம் ரூபாய் இறந்த குடும்பங்களுக்கு நிதி வழங்கப்படும் என்று அறிவிக்கிறாரு. கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த காயப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெறக்கூடியவர்களுக்கு 2 லட்சம் அறிவிச்சிருக்கிறாரு. இன்னும் என்ன வேணாலும் திராவிட மாடல் அரசு செய்யும், திமுக செய்யும் அப்படின்னு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. இதை சொன்ன பிறகு இதுக்கு காரணம் யாருன்னு கேட்டா செந்தில் பாலாஜின்னு சொல்றான், ஆதவர்ஜுனா. இப்ப இதுல யாரு ஃப்ராடு பசங்கன்னு தெரியுதா? ஏன்னா முதலமைச்சர் சொன்ன பிறகு பேசக்கூடாதுன்னு இருந்தேன். முதலமைச்சர் இப்படி அறிக்கை வெளியிட்ட பிறகு என்ன சொல்ற ஆதவர்ஜுனா, செந்தில் பாலாஜி இதுக்கு பின்னால சதி இருக்குதுன்னு அண்ணன் செந்தில் பாலாஜி மீது சொல்றான்னு சொன்னா இவனை எத்தனை செருப்புல அடிக்கலாம்? அந்த ஆதவர்ஜுனா கொஞ்சம் சொல்லுங்க. எத்தனை செருப்புல, அறுந்து போன செருப்புல அவன் அடிக்கலாம்? கலைஞர் குடும்பம் பத்தி உனக்கு தெரியாதடா? டேய், தலைவர் தளபதி பத்தி உனக்கு தெரியாதடா? அண்ணன் உதயநிதி, நாளைய தமிழகம் 4 அண்ணன் உதயநிதியுடைய குணம் என்னன்னு உனக்கு தெரியாதடா? எங்க மாப்பிள்ள மரியாதைக்குரிய சபரீஷன் சார், அவரை பத்தி உனக்கு தெரியாதடா? எல்லாத்தையும் நீ பழகிருக்கிறல்ல, அவங்கள பத்தி தெரியாது? நீ திமுக மீது பழி போட்டு செந்தில் பாலாஜி காரணம், உடனடியா அந்த தமிழக வெத்துவெட்டு கழகத்தினுடைய தலைவர் அந்த தற்குறி விஜய், அந்த விஜய் நீதிமன்றத்துக்கு ஆதவர்ஜனா மூலமா நீதிமன்றத்தில் நீதிபதிட்ட ஒரு மனு ஒன்று கொடுக்குறாங்க. என்னன்னு கேட்டா உடனடியா இதுக்கு சிபிஐ விசாரணை பண்ணணும்னு சொல்லி ஒரு மனு கொடுத்து இது நீங்க விசாரணைக்கு எடுக்கணும், எங்களுக்கு சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்கறது யாருன்னு கேட்டா நடிகர் விஜய். யாரு மூலமான்னு கேட்டா இந்த திருட்டு லாட்டரி சர்டிபிகேட் பிராடு 420-428 ஆதவர்ஜனா மூலமா எங்களுக்கு வந்துட்டு விசாரணை கமிஷன் எங்க சிபிஐ விசாரிக்கணும். தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி வச்ச கமிஷன் விசாரணை மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்ல, சிபிஐ விசாரணை வேணும்னு யார் கேட்கறது? நடிகர் விஜய் வந்து அந்த 420-428 திருட்டு லாட்டரி சர்டிபிகேட் திருட்டு பையன் ஆதவர்ஜனா மூலமா கோர்ட்ல ஒரு பெட்டிஷனை ஃபைல் பண்றீங்களே. இங்க ஒரு விஷயத்தை சொல்லி, இப்ப சிபிஐ தான் ஒழுங்கா விசாரணை பண்ண, எங்களுக்கு இந்த ஓய்வு பெற்ற நீதிபதி மேல எங்களுக்கு எந்த விதமான நம்பிக்கை இல்ல அந்த கமிஷன் மீது சொல்ற விஜய், இதே உன்னுடைய பரப்புரையில நீ பேசும்போது என்னையா சொன்ன? இன்னைக்கு பிஜேபி ஆர்எஸ்எஸ் கண்ட்ரோல்ல, இன்னைக்கு பிஜேபி ஆர்எஸ்எஸ் கண்ட்ரோல்ல தான் சிபிஐ இருக்குது. ஏன் சிபிஐ போய் பிஜேபி ஆர்எஸ்எஸ் கண்ட்ரோல்ல ஒளிஞ்சிட்டு இருக்க? சிபிஐ மீது யாருக்கும் நம்பிக்கை இல்ல, சிபிஐ விசாரணை யாரும் நம்ப முடியாது, சிபிஐ விசாரணை நேர்மையா பண்ண மாட்டாங்க. ஏன்னு கேட்டா CBI is under control of BJP and RSS. CBI is not functioning independently. CBI is under control of BJP and RSS. They obey the order of RSS and BJP. CBI obey the order of RSS and BJP. So we will not believe CBI. இது சொன்னது யார் தெரியுமா? தமிழக வெத்துவெட்டு கழகத்துடைய தலைவர் தற்குறி அந்த விஜய் தான் சொன்னது. சிபிஐ மீது எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது, சிபிஐ ஆர்எஸ்எஸ் பிஜேபி அடிமைகளாக இருக்கிறார்கள், ஆர்எஸ்எஸ் பிஜேபி சொல்லுதான் சிபிஐ செய்கிறது. ஏன் சிபிஐ போய் ஆர்எஸ்எஸ் பிஜேபி கிட்ட போய் ஒளிஞ்சிட்டு அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறீங்க? சிபிஐ இஸ் அண்டர் ஷெல்டர் ஆஃப் ஆர்எஸ்எஸ் அண்ட் பிஜேபி சொன்னது யாருன்னா விஜய். இப்ப போற கோர்ட்டுக்கு எனக்கு சிபிஐ விசாரணை வேணும்னு நியாயமா விசாரணை பண்ணுவார். அது யார் தப்பு பண்ணியிருந்தாங்களோ அவங்க தண்டிக்கப்படுவார். அதே இடத்துல திட்டமிட்டு விஜய் தான்
40 பேர் சாகணும்னு இப்படிப்பட்ட செயலில் விஜய் தான் ஈடுபட்டான்னு யாரும் இங்க திமுக காரும் பேசல, நானும் பேசல, யாரும் பேசல. உன்னுடைய கேர்லெஸ்னஸ் ஆர்கனைஸ் பண்ண உனக்கு தெரியல. உன்னுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் சரியில்லை. ஆட்களை கூட்டம் வந்தவங்க அவங்கள ஒழுங்கா பாதுகாக்கல. அதனால ஏற்பட்டதான் இந்த கூட்ட நெரிச்சல். சோ இதுக்கு காரணம் யாருன்னு கேட்டா, நீ கொலை பண்ணலன்னா கூட இந்த 40 பேர் 41 பேர் இறந்ததுக்கு காரணம் கண்டிப்பா விஜய். முழு பொறுப்பு ஏற்க வேண்டியது அந்த பரோட்டா கடை மாஸ்டர், அந்த புஷி ஆனந்த, நிர்மல்குமார், ஆதவர்ஜுனா, கரூர் மாவட்ட செயலர் அத்தனை பேர் இப்ப எஸ்கேப்ல இருக்காங்க. இப்போ அந்த பரோட்டா கடை மாஸ்டர் பாரு, அந்த புஷி ஆனந்த, அந்த பாடுஸ நேர்மையான தமிழக காவல்துறை தேடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இரவுக்குள்ள அவனை கைது பண்ணி ஆகணும். அப்பதான் என்னன்னு தெரியும் விசாரணை பண்ணலாம். இந்த பழியை தூக்கி செந்தில் பாலாஜி மீது போடுறாங்க. நான் இன்னொன்னு சொல்றேன் இந்த பதிவில் என்னன்னு கேட்டா, தலைவர் இப்படி அறிவிச்சிட்டார். இது யாரும் விமர்சனம் பண்ண தேவையில்ல. சொந்த கட்சிக்கார போய் கொலை பண்ணோம்னா அப்ப என்ன சொல்ல வரார்? சொந்த கட்சிக்காரன் சொந்த கட்சிக்காரனையே சொந்த கட்சி தலைவர் போய் சாகிறதுக்கு காரணமா இருப்பாரா? எந்த பொதுமக்கள் சாகணும்னு எந்த கட்சிக்காரர் விரும்ப மாட்டாங்கன்னு கடவுளா சொல்றாரு என் தலைவன் தளபதி. இவ்வளவு சொல்லிட்ட பிறகு என்ன சொல்றது? இவ்வளவு சொல்லிட்ட பிறகு இந்த பாட்டாளி மக்கள் கட்சியில் இன்றைக்கு ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்களால் நீக்கப்பட்டு இன்றைக்கு அந்தரத்தில் அரசியலில் தொங்கிக் கொண்டிருக்கிற அந்த தற்குறி, அந்த டாக்டர் அன்புமணி என்கிற அந்த ஒரு நாதாரி, அந்த ஆள் என்ன சொல்றான்னு கேட்டா, மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள், தலைவர் தளபதி இந்த சம்பவம் நடந்த உடனே பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு அலைபேசியில் தொடர்பு கொண்டு உடனடியா நீ கரூருக்கு போன்றாரு. மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் அண்ணன் சுப்பிரமணியம் அவர்களே கரூருக்கு போன்றாங்க. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அண்ணன் அந்த டெத் எல்லாம் பார்த்து அந்த மரண ஓலையை கேட்ட உடனே நானே ஃபர்ஸ்ட் பேஸ்புக்ல பேசும்போது எனக்கு கண்ணில் தண்ணி வந்துச்சு. எல்லாரும் அழுதாங்க, பொதுமக்கள்லாம் எல்லாருமே அழுதாங்க. ஏன்னா 40 பேர் 1.5 வயசு குழந்தை இருந்துச்சு, ஒரு தாய் 2 குழந்தைங்க இருந்துட்டாங்க, ஒரு மூதாட்டி, இப்படி பலர் இறந்துட்டாங்க. நிறமாத கர்ப்பிணி, அவங்க கணவர் இறந்துட்டார். இதெல்லாம் பார்க்கும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா, அண்ணன் மாண்புமிகு அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் மாண்புமிகு அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தேம்பி அழுகுறார். அவர் அழுவும் போதே தெரியுது எது ஆக்டிங்கு எது ஒரிஜினல். தேம்பி அழுகுறாரு. அதுக்கு இந்த அன்புமணி அந்த ஆள் என்ன சொல்றான்னு கேட்டா, அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை குறிப்பிட்டு சொல்றான் அன்புமணி. என்னன்னு கேட்டா, ஆஸ்கர் விருது கொடுக்கலாம், நான் ஆஸ்கருக்கு பரிந்துரை பண்றேன், அமைச்சருக்கு நீங்க ஆஸ்கர் விருது கொடுக்கலாம், நல்லா நடிக்கிறாருன்னு. ஏயா நீ இப்படியெல்லாம் பேசினா உன்னை பத்தி நாங்க பேசாம எப்படி இருக்க முடியும்? உன் கட்சிக்காரன் கோவம் வருது, அசிங்கமா கமெண்ட் பண்றோம், அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. உன் கட்சிக்காரன் கோவம் வருது. அப்போ உன்னை பத்தி அன்புமணி உன்னை பத்தி எப்படி பேசாம இருக்க முடியும்? ஒரு அமைச்சர் நடிக்கிறார், அழுவுறதெல்லாம் பொய், இதுக்கு அரசு தான் பொறுப்பு இருக்கணும், இது போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான் பொறுப்பு இருக்கணும், உங்களை அலட்சியம் சொல்லி சொன்ன. சரி, அது எல்லாரும் சொல்றது நீ கவர்மெண்ட் எதிர்க்கிற, நீ சொல்லிட்டு போற. ஆனா நீ அன்புமணி என்ன சொல்றன்னா, மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் உணர்வுபூர்வமாக அத்தனை டெத்தை பார்த்து நேரடியா பார்த்தாரு. விஷயத்தை கேள்விப்பட்டு சோசியல் மீடியால பார்த்து நமக்கே கண்ணில் தண்ணி வந்துச்சு, நமக்கு மனசாட்சி இருக்குது. அந்த பார்த்து நேரம் அழுத உடனே நடிக்கிறாரு, ஆஸ்கர் விருது கொடுக்கலான்னு. இவ்வளவு திமிருத்தனமா, கிண்டல்தனமா, அகங்காரமா, 10 காட்டெருமைக்கு இருக்கிற கொழுப்பு இருக்கிற மாதிரி அன்புமணி நீ பேசும்போது, அப்போ உனக்கு நாங்க பதில் சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? சரி, நான் அன்புமணியை கேட்கிறேன், மாண்புமிகு அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி 40 பேர் இறந்ததை பார்த்து அழுத நடிப்பு, அதுக்கு ஆஸ்கர் விருது கொடுக்கலாம்னு சொன்னாங்களே, நீ அன்புமணியை சொல்ற, நீ ஒரு பொய்யான ஒரு அறிக்கை வெளியிட்டார் திரு எடப்பாடி பழனிசாமி. தேர்தல் அறிவிப்பதற்கு 4 மணி நேரத்திற்கு முன்பு எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஆட்சி, திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கிறார். தேர்தல் அறிவிப்பதற்கு ஒரு 4 மணி நேரத்திற்கு முன்பு, 4 மணி நேரம் எலெக்ஷன் அறிவிக்கிறதுக்கு ஒரு அமைச்சரவை கூட்டம் கூட்டி வன்னிய சமுதாய மக்களுக்கு 10.5% ஒதுக்கியாச்சுன்னு அறிவிச்சிட்டார். அத பாவம் மரியாதைக்குரிய பெரியவர் டாக்டர் ஐயா ராமதாஸ் நம்பிட்டார். 10.5 வன்னிய சமுதாயத்தின் மக்களுக்கு நான் ஒதுக்கிட்டேன், எங்க அரசு 10.5% வேலை வாய்ப்பு இட ஒதுக்கீடு. அந்த 10.5 நீங்க கேட்டீங்கல்ல வன்னியர்கள், டாக்டர் ராமதாஸ் கேட்டார்ல, நாங்க கொடுத்துட்டோம் சொன்ன உடனே அந்த அறிவிப்பு வெளியே எல்லா டிவிலையும் அது வைரலா போகுது. அப்ப அன்புமணி பத்திரிகையாளர்கிட்ட பேட்டி கொடுக்கும் போது அப்ப ஒரு கர்ச்சீஃப் எடுத்துன்னு அந்த கண்ணில் தண்ணி கூட வரல, கண்ணு இப்படி மூடிக்கினார்.
அழுதுக்கான சிம்டம்ஸ் கண்ணிலையும் தெரியல, முகத்திலையும் தெரியல. அப்போ நீ நடிச்சே, அப்போ உனக்கு எத்தனை ஆஸ்கர் விருது கொடுக்கலாம்? வன்னிய சமுதாய மக்களுக்கு 10.5 கொடுத்தன வன்னிய மக்களை ஏமாத்தினாரு எடப்பாடி பழனிசாமி. ஏமாத்தினாரு. பலமுறை நம்ம பேசிட்டோம். ஏமாத்தினார். அவர் ஏமாத்தினார்ன்றது திரு அன்புமணி ராமதாஸுக்கும் தெரியும். சாரி, ராமதாஸ் சொல்லிட்டேன்னா ஐயா வந்து என் பேரு அன்புமணி பக்கத்தை சொல்லடா சொல்லிட்டாங்க. டாக்டர் அன்புமணிக்கு தெரியும் இது போக்கஸ் ஆன, இது ஒரு பொய்யான அறிவிப்பிலே. அன்புமணிக்கு தெரியாது, படிக்கல. ஒரு 5 வருஷம் ஆல் இந்தியா லெவல்ல சென்ட்ரல் மினிஸ்டரா இருக்கல, ஹெல்த் மினிஸ்டரா இருக்கல, ராஜ்யசபா லோக்சபா ஊழல் இருந்த ஒரு ஆளுக்கு, படிச்ச ஆளுக்கு விஷயம் தெரியும். என்ன மாதிரி ஆட்களுக்கே தெரியும் போது அன்புமணிக்கு தெரியும். அன்புமணிக்கு தெரியும் இவங்க சொல்றது பொய்ன்னு. சரி, எப்படியோ நம்ம சமுதாய மக்களை ஏமாத்தி நம்ம ஜெயிச்சிடலாம், நம்ம ஜெயிச்சிடலாம். இவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா ஒரு 2-3 மந்திரி வாங்கிக்கலாம், நம்ம இன்னும் பல சூட்கேஸ் வாங்கலான்னு அப்படி அழுதியே அன்புமணி. இது கட்சி பொண்ணு இத்தனை எட்டா கண்ணில் தண்ணி இல்லை, எட்டா கண்ணில் தண்ணி இல்லை. அந்த முகத்துல அழுதுக்கான ஒரு சிம்டம்ஸ் இல்ல. அப்ப நீ நடிச்சியே 10.5 வன்னியர்களை கொடுத்தனு நீயும் அன்புமணியும் எடப்பாடியும் நம்ம வன்னிய சமுதாய மக்களுக்கு பிராடு வேலை பண்ணும்போது நீ அழுதே. அதுதான் பிராடுத்தனமான அழுவு, அதுதான் நடிப்பு, அதுதான் நாடகம் மிஸ்டர் அன்புமணி, அதுதான் நாடகம். அப்ப உனக்கு எத்தனை ஆஸ்கர் விருது கொடுக்கலாம்? அதனால பேசும்போது பார்த்து பேசணும். சும்மா திமுக விமர்சனம் பண்ணினே இருப்பா ஜனங்க காரி துப்புவாங்க. அன்புமணியை சொல்றேன், நம்ம சமுதாய வன்னிய சமுதாயத்தின் மக்களே காரி துப்புவாங்க. எதில் அரசியல் பண்ணணுமோ அதில் அரசியல் பண்ணணும். இதுல நீ என்ன பண்ணணும்? கரூருக்கு போ. நீ போனியா என்னன்னு தெரியல. இன்னும் 40 பேர் இறந்து போனவங்க வீட்டுக்கு போ. காயப்பட்டவங்களை போய் மருத்துவமனையில பாரு. எத்தனை லட்சம் கோடி பணம் வச்சிருக்க? தைலாபுர தோட்டத்தை எல்லா பணத்தையும் நீ தான் எடுத்துன்னு போயிட்ட. அவர் செலவுக்கே பணம் இல்லாம கஷ்டப்படுறாரு டாக்டர் ஐயாங்க. நீ கூட ஒரு லட்சம் கூட கொடுக்கலாமே, 1 லட்சம் கொடுக்கலாம் தாராளமா. ஒரு லட்சம் கொடு, ஒரு 20,000 கொடு அடிப்பட்டவங்களுக்கு, அவங்களுக்கு எல்லாருக்கும் பழம் வாங்கி கொடு, எல்லா குடும்பத்துல போயிட்டு நலம் விசாரிச்சு வா. அதை விட்டுட்டு அவங்க நடிக்கிறாங்க இவங்க நடிக்கிறாங்கன்னு நீ தொடர்ந்து கேலி கிண்டலி. அன்புமணி, நீ தொடர்ந்து அரசை கேலி கிண்டலி பண்ணிருந்தா இதனால அரசுக்கு, திராவிட மாடல் அரசுக்கோ, முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்களுக்கோ, நாளைய தமிழக மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கோ எந்த விதமான ஒரு மைனஸ் கிடையாது. நீ எவ்வளவு எங்களை பேசுறியோ எங்களுக்கு பிளஸ், உனக்கு மைனஸ். அதனால பேசுறது பார்த்து பேசணும். ஆமா, பேசுறது பார்த்து பேசணும். அதே மாதிரி யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த அம்மா, சாரி அதை போய் அம்மான்னு சொல்லிட்டேன். அம்மான்ற வார்த்தைக்கே அது ஒரு கேவலமானது. சசிகலா அது என்ன சொல்லுதுன்னா 40 பேர் இறந்துட்டாங்க, இதுக்கு முழு பொறுப்பு அரசாங்கம் ஏற்கணும். அரசாங்கத்தினுடைய அலட்சியம், இது திட்டமிட்ட செய்யப்பட்ட சதி. காவல்துறையினுடைய அலட்சியம். 40 பேர் இறக்குறாங்கன்னா இது என்ன கவர்மெண்ட்? 40 பேர் இறக்குறாங்கன்னா இது என்ன கவர்மெண்ட் சொல்லி முதலமைச்சரை தாறுமாறா பேசுது சசிகலா. நான் சசிகலா ஒன்று சொல்றேன், சப்ஜெக்டா பேசுவோம். இங்க 40 பேர் இறந்து கூட்ட நெரிச்சல். அவங்க கட்சிக்கார் சரியா ஆர்கனைஸ் பண்ணாத காரணத்தினால, கூட்டத்தை கூட்டின வந்த நிர்வாகிகள் அவங்கள ஒரு இடத்துல பாதுகாப்பா நிக்க வைக்காத காரணத்தினால கூட்ட நெரிச்சல் ஏற்பட்டுடுச்சு. இங்க 40 பேர் இறந்துட்டாங்க. ஆனா இந்த இப்படிப்பட்ட சம்பவம் நடக்காதுன்னு மாண்புமிகு நாளைய தமிழக மன்னன் உதயநிதி ஸ்டாலின் சொல்லிட்டாரு, முதலமைச்சரும் சொல்லிட்டாரு. அந்த குடும்பத்தை நாங்க விட போறதில்லை. எங்க கவர்மெண்ட், திராவிட மாடல் அரசு 40 பேர் இறந்தது விமர்சனம் பண்றேன். இது என்ன அரசாங்கம்? சட்ட ஒழுங்கு சரியில்லை, காவல்துறை சரியில்லை, மக்களை பாதுகாக்க உங்களுக்கு தெரியலன்னு சொல்ற சசிகலா கேக்குறேன். உங்க உடன்புறா தோழி இருக்காங்கல்ல, மறைந்த அம்மையார் செல்வி ஜெயலலிதா பத்தியெல்லாம் எனக்கு சத்தியமா பேசணுன்ற எண்ணமே எனக்கு கிடையாது. ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கும் போது 18 கேஸ் என் மேல, ஐயா வெற்றிகொண்டான் மேல கேஸ் விடுதா, எங்க மேல கேஸ் விடும். கூட்டத்துக்கு போறோம்னா கோர்ட்டுக்கு போவேன், டெஃபர்மேஷன் கேஸ், அவதூறு வழக்கு, அவ்வளவு கேஸ் எங்க மேல. ஆனா ஒரு வகையில நான் ஜெயலலிதா பாராட்டுறேன். தில்லான ஒரு லேடி. ஜெயலலிதா இருக்கும்போது நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிச்சான். அந்தாலே எதனா பேசினானா? தலைவா படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டான். இப்படி கை போட்டு வீடியோ போட்டு காலில் உண்டு ரிலீஸ் பண்ணேன். அதனால நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிச்சு தப்புன்னு நான் சொல்ல வர்றேன். ஜனநாயக நாடு, அவர் இந்தியா இஸ் டெமோக்ரசி கண்ட்ரி ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள், ஃபார் த பீப்புள். இந்த நாடு ஜனநாயக நாடு. யாருன்னா கட்சி ஆரம்பிக்கலாம், மக்கள் விரும்பினா அவங்க யாரும் வேணாலும் இந்த நாட்டின் தலைவனா முதலமைச்சரா தேர்ந்தெடுக்கலாம். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. ஆனா ஜெயலலிதா வாழ நீ ஆட்டிருப்பியா? ஒரு வகையில ஜெயலலிதா நான் பாராட்டுவேன். ஆனால் அதே அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் 40 பேர் இறந்து போனதை பத்தி விமர்சனம் பண்ற சசிகலாவை கேக்குற, நீயும் ஜெயலலிதாவும் கும்பகோணத்துல மகா கும்பாபிஷேகத்துல அந்த மகா குளத்துல குளிக்க போனீங்கல்ல சசிகலா, குளிக்க போனீங்கல்ல, அப்ப போஸ்ட் ஓட்டினா தஞ்சை மாவட்டம் முழுக்க.
அப்போ நான் திருவாரூர்ல மீட்டிங் அன்னைக்கு எனக்கு மீட்டிங் கேன்சல் ஆயிடுச்சு. நான் ஒரு சம்பவம் நடந்துச்சு. போஸ்ட் ஓட்டினோம். இது உண்மை. என்ன போஸ்ட் ஓட்டினா, இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்கள் கும்பகோணத்தில் மகாமகா குளத்திலே குளிக்க போகிறார், அனைவரும் அணித்திரண்டு வாருங்கள்னு போஸ்ட் ஓட்டினோம். சௌர விளம்பரம் பண்ணோம். கும்பகோணம் மகாமகா குளத்தில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் குளிக்க போகிறார், அனைவரும் அணித்திரண்டு வாருங்கள்னு அதிமுக தோழர்கள் தமிழ்நாடு பூரா பிரச்சாரம் பண்ணாங்க. மாநாடுக்கு அணித்திரண்டு வாருங்கள்னு விளம்பரம் பார்த்திருக்கோம். பொதுக்கூட்டத்துக்கு அணித்திரண்டு வாருங்கள்னு விளம்பரத்தை பார்த்திருக்கோம். ஆர்ப்பாட்டம் போராட்டம் மறியலுக்கு அணித்திரண்டு வாருங்கள்னு விளம்பரத்தை பார்த்திருக்கோம். எங்க அம்மா குளிக்க போறாங்க, அனைவரும் வாருங்கள் பாருங்கள் அணித்திரண்டு வாருங்கள்னு ஜெயலலிதா மகாமகா கூடத்துல குளிக்கும் போது விளம்பரம் பண்ணாங்க. அந்த அம்மா மகாமகா கூடத்துல குளிக்கிறதுக்கு போனாங்க. அச்சா, அதுல அப்ப இறந்து போனார் பாரு ஜெகத்குரு சங்கராச்சாரியர், அவரும் அதுக்கு போயிருந்தார். இவங்க ரெண்டு பேரும் ஜெயலலிதாவும் சசிகலா, ஜெயலலிதா போய் குளத்துல போய் அந்த அம்மா 3 முறை முழுகி எரிச்சுக்கினாங்க. குளத்துல குளிச்சு தப்புன்னு நான் சொன்னதுல கும்பகோணம் மகாமகா குளத்துல குளிச்சா அது ரொம்ப புண்ணியம் சேஷ்டம். நானும் பல முறை அந்த ஊரு கூட்டத்துக்கு அந்த கோயில்ல அந்த குளத்துல குளிச்சிருக்கேன். எக்கச்சக்கமான கூட்டம், லட்சக்கணக்கான கூட்டம். ஏன்னா ஜெயலலிதா ஒரு மாஸ் லீடரா இருந்தாங்க, அது நம்ம மறுக்க முடியாது. ஜெயலலிதா குளிக்க போறாங்களே அதை பார்க்கலான்னு லட்சக்கணக்கான கூட்டம். ஜெயலலிதா அந்த குளத்துல 3 முறை முழுகி எழுகிறாங்க. ஜெயலலிதாக்கு கலசத்துல அந்த சொம்புல தண்ணி எடுத்து ஊத்து யாருன்னு கேட்டா இந்த பொம்பளை சசிகலா சொம்புல தண்ணி எடுத்து ஊத்தினேச்சு. இத பார்க்க போனா பாரு, கூட்ட நெரிச்சல் ஏற்பட்டு 50 பேர் சத்தம். சசிகலா, கரூர்ல 40 பேர் இறந்தது ஒரு விபத்து, அதுவும் விபத்து தான். வேணும்னு ஜெயலலிதா யாரையும் அங்க 50 பேர் அந்த அம்மா கொலை பண்ணல. 50 பேர் சாகணும்னு அந்த அம்மா நினைக்கல. அவங்க சாமி கும்பிட வந்தாங்க, அவங்க குளத்துல குளிக்க வந்தாங்க. அவங்க குளத்துல குளிக்க வந்தாங்க. அவங்களுக்கு சாமி பக்தி அதிகம். ஜெயலலிதாக்கு, அம்மையார் செல்வி ஜெயலலிதாக்கு சாமி பக்தி அதிகம். அவங்க குளத்துல குளிக்க தான் வந்தாங்க. ஆனா ஆர்வ கோளாரா இத அதிமுக கட்சிக்காரு பொதுமக்கள் நிறைய பேர் போய் ஜெயலலிதா குளிக்கிட்டு பார்க்கலாம்னு போனாங்க. 50 பேர் இறந்துட்டான். அப்போ அரசாங்கத்தினுடைய அதுக்கு பொறுப்பேற்றுச்சா, காவல்துறையுடைய குற்றச்சாட்டா, இல்ல ஜெயலலிதா அதுக்கு பொறுப்பா? அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ண சசிகலா நீ பொறுப்பா? பேசுறது பார்த்து பேசணும். சசிகலா சொல்றேன், நான் என்ன சொல்றேன், சசிகலாக்கு என்ன கட்சி தலைவர்மா நீ? என்ன கட்சி தலைவர்? அதிமுக நீக்கப்பட்டிருக்க, நீங்க அந்த இடத்துல தொங்குற. என்ன உனக்கு அரசியல் பண்றதுக்கு எந்த ரீசன் கிடையாது. ஆனா நீ அரசியல் பண்றதுக்கு யாரை பயன்படுத்தின? என்ன பயன்படுத்தின? குடியாத்த குமரனை பயன்படுத்தின. நீ அரசியல் பண்றதுக்கு குடியாத்த குமரனை பயன்படுத்தின. எப்படி பயன்படுத்தின? நீ தளபதி திரியும் முதலமைச்சர் அவர் தான் நான் விடமாட்டேன்னு வீடியோ போட்டேன். உன்னை பத்தி எல்லாம் பேசணுன்ற அவசியம் எனக்கு இல்ல. நான் பேசினா யாரு பேசுவேன்? பிரதமர் மோடியை பேசுவேன், அமித்ஷா பேசுவேன், நிர்மலா சீதாராமனை பேசுவேன், பாஜக தலைவர் ஜே.பி. நட்டா பேசுவேன், அண்ணாமலை தலைவராக இருக்கும்போது அண்ணாமலை பேசுவேன். இப்போ நயினார் நாகேந்திரனுக்கு பதில் சொல்லுவேன், திரு எடப்பாடி பழனிசாமி அவருக்கு பதில் சொல்லுவேன், அன்புமணி ராமதாஸ் அவருக்கு பதில் சொல்லுவேன். சசிகலா நான் ஏன் பதில் சொல்லிட்டேன்? Who is she? Who are you? You belong to which party? What is your political address? You are on a care of platform in politics. You killed Jayalalitha. You are a thief. You are a robber. You are an accused. 4 வருடங்கள் சிறை தண்டனை பெற்றிருக்கிற ஒரு குற்றவாளி. நான் ஏன் உனக்கு பதில் சொல்லணும்? ஆனா நானு மு.க. ஸ்டாலினை முதலமைச்சர் அவருக்கு விடமாட்டேன்னு நீ பேசும்போது எனக்கு கோவம் வராதா? அப்ப நான் பேசின உடனே இதை வச்சுன்னு இது அந்த ஜெயா பிளஸ் டிவி, அந்த ஜெயா டிவியில பெருசா போட்டு தமிழ்நாடு முழுக்க சென்னையிலிருந்து பிடிச்சி கன்னியாகுமரி வரைக்கும் அத்தனை மாவட்ட தலைநகரங்கள்ல ஆர்ப்பாட்டம் பண்ணி என்னுடைய குடும்பாவை எரிச்சு. அப்ப அவ்வளவு பெரிய ஆள் நான் ஒன்றும் கிடையாது. நான் ஐ myself I accept that I am not so very big VIP or VVIP in politics. I am a just common Kudiyatha Kumaran. I am just a cadre in DMK. That's all. என்னவோ எனக்கு விழுப்புரத்துல இருந்து போனு, தேனியில இருந்து போனு, செங்கோட்டையில இருந்து போன், இங்க எங்க ஊர்ல இருந்து எல்லாம் குற்றாலத்தை குளிக்க போயிருந்தாங்க. அண்ணே தென்காசியில உங்க குடும்பாவை கொத்துறாங்க, செருப்பு மாலை போறான்னு போட்டம் கொடுப்பான்னு என்ன பயன்படுத்தி அப்ப ஜெயலலிதா சசிகலான்னு எல்லா டிவியில மீடியால குமரன் அப்படி பேசிட்டா. சசிகலா ஆதரவாளர்கள் ஆர்ப்பாட்டம் என் வீட்டாண்ட 100 பேர் வந்து அமிச்சு செருப்பு தொடப்பக்கட்ட வேலூரை சேர்ந்த முன்னாள் அதிமுக மாவட்ட செயலாளர் திரு எல்.கே.எம்பி. வாசு அவர்கள் அவங்க வந்து என் வீட்டாண்டு வந்து கலாடா பண்ணிட்டு போய் இவ்வளவு கூத்து நீ பண்ண, நான் பயந்துட்டுனா இதுக்கு சமனுக்கு இதெல்லாம் நான் எவ்வளவு பார்த்துட்டேன். என் வீட்டாண்ட பாட்டாளி மக்கள் கட்சி, பிஜேபி, சசிகலா ஆதரவாளர்கள், குடியாத்த ஏடிஎம்கே ஆர்ப்பாட்டம், இந்து முன்னணி
எல்லாத்தையும் பாக்குறேன். யாரையும் சும்மா பேசணும்ன்ற அவசியம் குடியாத்த குமரன் கிடையாது. நான் குறிப்பா இந்த அன்புமணிக்கு சொல்றேன், தினம் எங்களை பத்தி அந்த ஆள் பேசுறான், தினம் பேசுறான், பொய்யா பேசுறான். நீ வந்துட்டு நாகரிகமா பேசினா உனக்கு நான் பதில் சொல்ற அவசியம் இல்லை. என் கட்சி தலைவர்கள் அமைச்சர்கள் பதில் சொல்லுவாங்க. என் கட்சி அமைப்பு செயலர் ஆளுந்தூர் அரசு பாரதி பதில் சொல்வார். என் கட்சி இணை அமைப்பு செயலர் அண்ணன் அன்பகம் கலை பதில் சொல்வார். என் கட்சியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய முன்னணி தலைவராக அமைச்சராகக்கூடிய அருணை மாநகரத்தின் அருணையாளர் அருணையன் செல்வம் அண்ணன் ஏவா வேலு போன்றவர்கள், மாண்புமிகு அண்ணன் KN நேரு போன்றவர்கள், மாண்புமிகு அண்ணன் ராஜா போன்றவர்கள், மாண்புமிகு அண்ணன் தங்கம் தென்னரசு போன்றவர்கள் இப்படி இருக்காங்க. உங்களுக்கு பதில் சொல்றது நான் சொல்லணும் அவசியம் இல்லை. தரட்டு கேட்ட அளவுக்கு இறங்கினே ரொம்ப வன்மத்தோடு அன்புமணி பேசுறது. வன்னியர்கள்னா திமுக பிடிக்காது, வன்னியர்கள்னா ஸ்டாலினுக்கு பிடிக்காது, வன்னியர்கள் உனக்கு ஏன் வன்மன்னு ஒரு மிகப்பெரிய சமுதாயம், தமிழ்நாட்டில் 2.5 கோடி மக்கள் தொகை கொண்ட வன்னிய சமுதாய மக்களை திமுக எதிர்ப்பா நீ திருப்பார். திமுக காரனா நானும் ஒரு வன்னியனா அதை எதிர்க்கிற அவ்வளவுதான். உன்னை பேசுற அவசியம் எனக்கு கிடையாது. யாரா இருந்தாலும் அதுக்கு என் ஊட்டாண்ட அது என்ன 6 பொம்பளைங்க அனுப்புறாங்க பாட்டாளி மக்கள் கட்சியில. அதுங்க பாவம், அதுங்களை நான் என்ன சொல்லிட்டோம், அதுங்க எங்க நிலத்துல வேலை செய்யறதுக்கு. அதுல இருந்து ஒன்னு எனக்கு போன் வந்து கட்சியில பார்த்தா அது என் சொந்தக்காரியாகுது அந்த பொம்பளை. எனக்கு ஊடுன்னு தெரியாத நான் பரவாயில்ல எவ்வளவு கொடுத்தாங்க துட்டுன்னு 2000 ரூபாய் தரேன்னு சொல்லிட்டு 1000 ரூபாய் தான் கொடுத்தாங்க. சரி வச்சு 1000 ரூபான்னு அந்த பாமக தொண்டை தலையில கட்டின்னு தொடப்ப கட்ட செருப்பு எடுத்துன்னு வந்து ஆரம்பட்டம் பண்ணிட்டு போறோம். அதே மாதிரி பிஜேபி காருங்க, அதுவும் அப்பாவி பொம்பளைங்க. இந்த சசிகலாக்கு கூலிக்கு, ஆனா சசிகலா ஆதரவாளர் நிறைய காசு கொடுத்தாங்க பொம்பளைங்களுக்கு. தொடப்பக்கட்டை மரம் எடுத்துன்னு ஊட்டாண்டு கரெக்டா பண்ணிட்டு அப்புறம் தொடப்பக்கட்ட மரத்தை எடுத்துன்னு போயிடுறாங்க. இனிமே இந்த தொடப்பக்கட்ட மரம் எல்லாம் எடுத்துன்னு வரீங்கல்ல, செருப்பெல்லாம் அதெல்லாம் என் ஊட்டாண்டே போயிட்டு ஆனா பயன்படுத்திக்குவேன். அந்த தொடப்பக்கட்டை செருப்பெல்லாம் என்னுடைய செருப்பு சைஸ் 9, நல்லா பாட்டா கம்பெனிலாம் வாங்கிக்கோங்க. ஷூ வாங்குறது இருந்தா கூட 9 வாங்கிட்டு வந்து காட்டிட்டு போட்டு போயிடுங்க. நான் வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிறேன், போலீஸ் வெளியே இருக்குது. உடனே பாமக மகளிரிடம் செருப்படி வாங்கின யாருடா என்ன அடிச்சாங்க. நான் வெளியே வந்துட்டா என் கட்சி மகளிர் 500 பேர் நிப்பாங்க. சும்மா 1/2 மணி நேரத்தில் என்ன நடக்கும் அதை நான் விரும்பல. பார்க்கிங் டாக்ஸ் நெவர் பைட், பார்க்கிங் டாக்ஸ் நெவர் ஹண்ட். கொலைக்கிற நாய் வேட்டையாடாது, கொலைக்கிற நாய் கடிக்காது. அப்படி நினைச்சுன்னு போக வேண்டியதுதான். நீங்க பேசுறது பார்த்து பேசுங்க. நீங்க நாகரிகமா பேச இந்த இஷ்யூ இதை எப்படி இந்த இஷ்யூ டீல் பண்ணோம். இந்த 40 பேர் இறந்துட்டாங்க. இந்த பழி தூக்கி திமுக மீது போட்டாச்சு, செந்தில் பாலாஜி மீது போட்டாச்சு. இனி மக்கள் நம்ம இந்த 40 பேர் இறந்ததை வச்சு இனி அரசுக்கு எதிர்ப்பா மக்களை திருப்பிட்டு நம்ம ஜெயிச்சலான்னு நினைச்சா உங்கள மாதிரி முட்டாள் யாரும் இருக்க மாட்டாங்க. இன்க்ளூடிங் ADMK ஜெனரல் செக்ரட்டரி, எக்ஸ் ஆனரபிள் மினிஸ்டர், அட் பிரசன்ட் அப்போசிஷன் பார்ட்டி லீடர் எடப்பாடி பழனிசாமி சேர்த்து சொல்றேன். ஆனா அவரை மாதிரி கேவலமான அரசியல் யாரும் பண்ண மாட்டாங்க. அந்த விஜய் உங்களை ஊத்துன்னு ஊத்துறான், அவனுக்கு சப்போர்ட். சோ யார் என்ன சப்போர்ட் பண்ணாலும் முதலமைச்சருடைய அறிக்கை இருக்குல்ல, இன்னைக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அன்பு தலைவர் தளபதியினுடைய அறிக்கை இன்னைக்கு இருக்குது பார். இதை யாரும் பேசாதீங்கன்னு திமுக காரருக்கும் சொன்னாங்க. அவர் என்ன சொல்ல வராரு, இந்த 40 பேர் இறந்ததுக்கு காரணம் விஜய் நாங்க எல்லாம் பேசுறோம். அது தலைவர் பார்த்திருப்பார், நான் பேசுறது எல்லாம் பாக்குறாரு. அண்ணா உதயா தமிழ்நாடு உலகமே பாக்குது. சோ அவர் என்ன சொல்றார் தளபதி, எந்த கட்சி தலைவனாவது அவன் சொந்த கட்சிக்காரனை சாகிறது விரும்புவானா, எந்த கட்சி தலைவனா இருந்தாலும் அவன் சொந்த கட்சிக்காரனை சாகடிப்பானா, எந்த கட்சியா இருந்தாலும் பொதுமக்களை சாகடிப்பாங்களா. ஒரு விபத்து ஏற்பட்டுடுச்சு, இனிமே அப்படி நடக்காம பாத்துக்கலாம் நம்ம பேசுற ஒரு முதலமைச்சர் தளபதி. அவர் எங்க, நீங்கெல்லாம் எங்கடா. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, இந்த அன்புமணி அது ஒண்ணு மறந்துட்டேன், அந்த அக்கா இந்தி இசை சவுந்தரராஜன், அடேங்க அப்பா உலகளகி உள்ளூர் கேள்வி. அக்கா சுடிதார் போடாதக்கா, சுடிதாருக்கே கேவலம்க்கா. அது ஒரு பேச்சு பேசுது. என்ன சொல்றது, இவன் அண்ணாமலை அவன் அப்படியே நடிகர் விஜய் குல்பேசியே சப்பறான். அவன் தனியா கட்சி ஆரம்பிக்க போறான், விஜய் கிட்ட தான் போறான் அண்ணாமலை. இனி இருக்கிற இவங்க அவர் பெரிய கட்சி அப்பா, தமிழ் மாநில காங்கிரஸ், தமிழ்நாடு முழுவதும் தமிழ் மாநில காங்கிரஸ் ஒரு டெம்போ டிராவலர் ஏற்றிலாம். அப்பயும் 2 சீட் காலி இருக்கும். GK வாசு, நீங்க எல்லாரும் எங்க தலைவர் தளபதி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினு, என்ன சொல்றது, ஆசீர்வாதம் வாங்கினு அவர் காலுக்கு பாத பூஜை பண்ணுங்க. எடப்பாடி பழனிசாமி, என்ன அண்ணாமலை, இந்திசை சவுந்தரராஜன், அன்புமணி, GK வாசனு, அவங்க ஒரு பொறிப்பை ஒருத்தவங்க சவுக்கு சங்கரியா மயிர் சங்கர்னு அவனா இருந்தாலும் சரி, நடிகர் விஜய், அவங்க கொடுக்குற ஆதவர்ஜுனா, அந்த புரோட்டா கடை மாஸ்டர் அந்த புஷி ஆனந்தன், மயிர் ஆனந்தன், அத்தனை பேர் யார் முதலமைச்சரை விமர்சனம் பண்றீங்களோ அத்தனை பேர் தமிழக முதல்வர் தலைவர் தளபதி காலில் வந்து பாத பூஜை பண்ணி அவருக்கு காலெல்லாம் சுத்தமா ஒரு தட்டுல, தாம்பலம் தட்டுல நிக்க வச்சு அவர் காலை கழுவி அந்த தண்ணியை குடிங்கடா, தீர்த்தமா, அது புனித தீர்த்தம், உங்களுக்கு எல்லாம் புத்தி வரும். எனவே இந்த இஷ்யூ வச்சு பாலிடிக்ஸ் பண்ணாதீங்க. நான் இப்பயும் என்ன சொல்ல வரேன்னா, திட்டமிட்டு 40 பேர் சாவறதுக்கான வேலையை நடிகர் விஜய் அந்த ஆள் பார்த்தான்னு சொல்ல வரல.
உன் கட்சிக்காரனுடைய அலட்சியம். உன் கட்சிக்காரனை நீ சரியா கைட் பண்ணல. அதனால் நடந்த சம்பவம். அதுக்கு நீ விஜய் பொறுப்பேற்கணும். அப்படியும் பேசாதீங்க எங்க முதலமைச்சர் சொல்லிட்டார். அவர் சொன்ன பிறகு சொல்றான், ஜாடு மாடு பாடு லக்காடி பாடுஸ் பையன் ஒக்காலா ஓலி அந்த திருட்டு லாட்டரி சீட் வைக்கிற அந்த 420 840 ஆத வருஷம் நான் சொல்றான். இதுல செந்தில் பாலாஜி சதி இருக்கிறான். அவனை எத்தனை செருப்பு அடிக்கலாம். இது அரசாங்க பொறுப்பேற்கணும் சொல்ற சசிகலா மகா கூடத்துல 40 பேர் 50 பேர் கொண்டீங்களே, அந்த சசிகலாவை என்ன பண்ணலாம்? பொய்யா பேசுறானே அன்புமணி, அவனை என்ன பண்ணலாம்? இதெல்லாம் மக்கள் யோசிக்கணும். இருப்பினும் இந்த பிரச்சனை பெரிதுபடுத்த விரும்பவில்லை. தளபதி இப்படி அறிக்கை வெளியிட்ட பிறகும் இவர்கள் எல்லாம் இப்படி பேசுகிறார்களே, இப்படியெல்லாம் பேசுகிறார்களே, அதற்காகத்தான் இந்த பதிவு. எப்படியாக இருந்தாலும் இனி இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்காது என்று நாளைய தமிழகம் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் பத்திரிகையாளர் மத்தியிலே தெரிவித்திருக்கிறார். எனவே இப்படிப்பட்ட சம்பவங்களை நடக்காமல் முதலமைச்சர் பார்த்துக் கொள்வார். என்றும் தமிழக மக்கள் முதலமைச்சருக்கு பின்னால் தான் இருக்கிறார். இதுல அரசியல்ல குறுக்கு சால் ஓட்டுறவங்க, இதுல குளிர்காஞ்சி ஜெயிச்சிரானா உங்கள மாதிரி முட்டாள் எவனும் இருக்க மாட்டான். நன்றி, வணக்கம். குடியாத்தம் குமரன். நாளை இன்னொரு பதிவிலே சந்திக்கிறேன்.